ரஷ்ய ராணுவத்தில் யாழ் இளைஞர்கள் வெளியான தகவல். வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள பெங்கால் புயல். மாவீரர் நாளை அனுஷ்டிக்கு இன்றும் இல்லாதவாறு எழுச்சி பெற்ற புதுக்குடியிருப்பு நகரம். சீரற்ற வானிலை காரணமாக கடும் நெருக்கடியில் வடக்கு மக்கள். ஜனாதிபதி அனுர விடுத்துள்ள விசேட செய்தி. ராமநாதன் அர்ஜுனாவுக்கு பிடியாணை உத்தரவு. மாவீரர் தின நினைவேந்தல். பாதுகாப்பு தரப்பினருக்கு அனுர அரசாங்கத்தின் அறிவுறுத்தல். இடைக்கால வரவு செலவு திட்டத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம். ஜனவரியில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல். சீரற்ற காலநிலை. காப்போது உயர்தர பரீட்சைகள் தற்காலிக இடைநிறுத்தம். மன்னார் மாவட்டத்தில் படையினர் வசம் உள்ள மக்களின் காணிகளை விடுவிக்க ஜனாதிபதிக்கு செல்வம் அடைக்கலநாதன் எம்பி அவசர கடிதம். வெளிநாட்டிற்கு கொண்டு செல்வதாக கூறி அழைத்துச் செல்லப்பட்டு ரஷ்ய ராணுவத்தில் சேர்க்கப்பட்டமை தொடர்பாக இளைஞர்களின் உறவினர்கள் யாழ் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தனர். சேனிகாந்த் பகீரதன் எனது பெயர் பவானி. எனது மகன் வெளிநாடு செல்வதற்காக பெல்ஜியம் நாட்டுக்கு செல்வதற்காக 21/10/2024 அன்று வெளிக்கிட்டு சட்டப்படி விசாவில் தான் தாங்கள் விசா எல்லாம் அடித்து கொடுத்து பிள்ளையை கூட்டிகிட்டு போனவர் ஏர்போர்ட்டில் கொண்டு ஏற்றி விட்டுட்டு வந்தேன் நான். அதுக்கு பிறகு பிள்ளை அங்கே ரஷ்யாவில் போய் ரஷ்யா ஏர்போர்ட்டில் ஒரு ஆர்மி கமாண்டர் பிள்ளையை போய் கூட்டிகிட்டு போயிருக்கிறார். அப்போ பிள்ளை கேட்டுருக்கு. கேட்க ஆர்மி கமாண்டர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் வாங்கன்னு சொல்லி கொண்டு ரூமில் ஒரு கிழமையாக வச்சிருந்துட்டு சொன்னேராம், உங்களுக்கு ஆர்மி ஐசின்னு தருவினாம் பயிற்சி முகாம் உண்டு, ஆர்மி பயிற்சி நடக்கிற இடத்துக்கு கூட்டி கொண்டு போட்டு அந்த ஐசியோடு தான் நாங்கள் உங்களை கொண்டு போவோம்னு சொல்லி பிள்ளைய கூட்டிகிட்டு போயிருக்கிறேன். பிள்ளை அதுக்கு மோமெண்ட்டு சொல்லி போயிருக்கிறேன். போய் அதுக்கு பிறகு பிள்ளை எனக்கு இப்போ உடல்நிலையெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது ஏது சொல்கிறேன்ற ஒரு நிலையும் இல்லாத கட்டத்தில் இருக்குது. எல்லாமே மாறிட்டுது. பிள்ளைய நினைச்சு பிள்ளை 12 நாள் எனக்கு தொடர்பே இல்லை. கடைசி எனக்கு 13ஆம் தேதி 10ஆம் மாதம் எனக்கு கோல் எடுத்து சொன்னவர், அம்மா எங்களுக்கு பயிற்சி எல்லாம் தந்துட்டு எங்கேயோ கூட்டிகிட்டு போய் நம்ம எங்கேன்னு தெரியல, அம்மா நீங்கள் என்ன செய்கிறேன்னு தெரியல, கொண்டு மாட்டி விட்டுட்டாங்க, ஒரு வருஷத்துக்கு இதுக்குள்ளால வருவேனோ தெரியல, நான் உயிரோட இருந்தா உங்களுக்காக வருவேன் அம்மா அண்ணன் உள்ள கடைசியா சொன்னேன். எங்க இருந்தாலும் உங்களுக்காக தேடி வருவேன்னு சொன்னார். இன்று வரைக்கும் என்ன பிள்ளை என்ன தொடர்பு எப்படி என்ன எனக்கு எதுவுமே எனக்கு இன்னும் தொடர்பு தெரியல. என் பிள்ளை எங்க இருக்கிறாருன்னு என்னும் தெரியல. என் பிள்ளை எங்க இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து என்ன பிள்ளைய மீட்டெடுத்து கொண்டு வந்தாங்க. எனக்கு அவர் ஒரே ஒரு மகன் தான். அன்றைக்கு ஆமி கேம்புக்கு கொண்டு போறேன்னும் என்ற பிள்ளைக்கு வெளிப்பு வந்திருக்குது. அப்ப கூட கொண்டு ஊசி மருந்து எல்லாம் போட்டு கொண்டு போயிருக்கிறாங்க. அதுல இருந்து என் பிள்ளை இந்த தொடர்பு ஒன்றுமே வரைக்கும் கிடைக்க இல்லை. ஆனும் 12 நாள் தவிச்சு கொண்டிருக்கிறேன். என்ன பிள்ளை எங்க இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், என்ன பிள்ளைய கொண்டாந்துதாங்க. மத்தனி எங்களிடம் அந்த இடம் தான் சொந்த இடம். அதில் எங்களோட ஊரில் உள்ள ஒரு உறவினர் ஒரு அண்ணா ஒரு ஆள், அவர் பெல்ஜியத்தில் தான் இருக்கிறார். அவர் எனக்கு ஒரு ஒண்டை விட்ட அண்ணா, என் மகனுக்கு மாமா அவர். அப்போ தான் பெல்ஜியத்துக்கு நாட்டுக்கு எடுக்கிறேன்னு சொல்லி இதுதான் கூப்பிட்டவர். அவர்கிட்ட பேர் தனபாலசிங்கம் ரத்தினசிங்கம். அவர் பெல்ஜியத்தில் இருக்கிறார் ஃபேமிலியோடு. இப்போ 12 வருஷமாக போயிருக்கிறார். அவர் தான் இப்படி ரைசியாக கொண்டு போய் தான் பிள்ளை எடுப்பேன்னு சொல்லி எனக்கு சொல்ல இல்லை. தான் அங்கே இத்தாலி கொண்டு போய் தான் கொண்டு வைப்பேன்னு சொன்னவர். பேருந்து தான் திடீரென்று முதல் நாள் டிக்கெட் கொண்டாந்து கொடுத்து தான் வேறு ஒரு ஆளை விட்டு ஒரு கேர்ள் ஒரு ஆள் கொண்டாந்து டிக்கெட் கொடுத்து கொண்டே ஏர்போர்ட்டுக்கு ஏற்றி போனது.
அப்போ அவர் தான் என் பிள்ளைக்கு பொறுப்பு, எனக்கு வேறு யாரும் தெரியாது. மெயின் ஏஜென்ட் இப்படி இன்னொரு ஆள் இருக்கிறார் ஒரு முகவரண்டது பேர்ந்து தான் தெரியும். அதுக்கு முதல் எனக்கு பொறுப்பு என் பிள்ளைக்கு அந்த பெல்ஜியத்தில் நிற்கிற ரத்தினசிங்கம் தான் என் பிள்ளைக்கு பொறுப்பு. அப்போ நான் சொல்லிக்கேன்னு சொன்னால் எனக்கு ஒரே ஒரு மகன் தான், எனக்கு ஹஸ்பண்டும் இல்லை, அவருக்கு தெரியும் அண்ணா. அப்போ நான் எனக்கு ஹஸ்பண்டும் இல்லை, என் பிள்ளைய நீ நான் பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்கணுமெண்ட, நீ ஒன்றுக்கும் பயப்படாத, அது நான் இருக்கிறேன், நான் கொண்டு அவனை தன்னுடைய வச்சிருக்கிறேன்னு சொல்லித்தான் நான் அவற்ற பொறுப்பில் தான் என் பிள்ளைய அனுப்பினேன். இன்றைக்கு அவர் ஃபோன் எடுத்தாலும் ஃபோனும் எடுக்கிறே இல்லை. அங்கே அவற்ற உறவெல்லாம் இருக்கணும் ஊரில், அவைக்கும் போய் சொல்லி சொல்லி கதறி கதறி அழுவேன். அப்போ அவை கூட ஃபோன் எடுத்தேன், அவருக்கு எடுக்காம இல்லை இன்றைக்கு எடுக்கிறேன் நாளைக்கு எடுக்கிறேன்னு சொல்லி போட்டு எனக்கு இது வரைக்கும் ஃபோன் எடுக்கல. கடைசி அவர் வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டார், நீங்க எல்லாம் கத்தி கொண்டிருக்காத, இந்த பிள்ளைய நான் என்னால நீ உன்னால 7 மண்டா நீ எங்கேண்டாலும் போய் மீட்டெடு, என்னால ஒன்றும் செய்யலாது, மீட்டெடுப்பியண்டா எடு, இல்லாட்டிக்கு பேசாம இருன்னு சொல்லி கடைசி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டேன். ஆனெல்லாம் உறவண்டு சொல்லலாமா, என் பிள்ளைய கொண்டே என் பிள்ளைய உயிர் ஆபத்தான இடத்துல கொண்டே நின்ற பொழுது இப்படி ஒரு வார்த்தையை சொன்னவன் உறவா இருப்பான். எனக்கு இப்பதான் சந்தேகமா இருக்குது சார். இதை எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும், இப்படி ஒரு உறவானவன் இப்படி செய்வானான், ஒரு சொந்த பிள்ளைய கொண்டு தன்ன பிள்ளையா இருந்திருந்தா அவன் இப்படி செய்திருப்பானா சார். அதை நான் கேட்டேன், நீ உண்ட பிள்ளைக்கு ஒரு இப்படி ஒன்று வந்தா நீ என்ன செய்வேன்ட்டு. அதுக்கு ஒரு பதிலும் இல்லை, அதுல இருந்து போன் தொடர்பும் இல்லை, போன் எடுக்கிறது கூட இல்லை. இப்ப நான் எல்லாரையும் தயவாச்சு கேட்கறது ஒன்று தான், 2 வரைக்கும் எந்த பிள்ளை என்னோட கதைக்கு இல்லை, 12 நாள் ஆச்சு, இதுவரைக்கும் எங்க இருக்கிறேன்னு ஒரு தொடர்பும் இல்லை. அப்ப என்ன பிள்ளை எங்கிருந்தாலும் எனக்கு நீங்க ஒரு தொடர்பை ஏற்படுத்தி என்ன பிள்ளையோட கதைக்க வையுங்க. நான் சின்ன வயசுல இருந்து வேற 6 வயசுல இருந்து நான் வளர்த்தேன், நான் கஷ்டப்பட்டு. அப்பா இல்லாம படிப்பிச்சு பிள்ளை OL பாஸ் பண்ணி AL பாஸ் பண்ணி படிச்ச பிள்ளை தான். எங்கட வீட்டு பொருளாதார கஷ்டத்தின் காரணமாக தான் அம்மாவை நல்ல அம்மா சின்ன வயசுல இருந்து என்ன படிக்க வச்சவா. கஷ்டப்பட்டாதால நான் அம்மா வச்சு நல்லா பார்க்கணும்னு சொல்லித்தான் போனவர். இப்படியெல்லாம் போய் மாட்டுப்படுவேன் வேற எதிர்பார்க்க இல்லை. கடைசியாக தான் சொன்னவர், அம்மா நான் எங்க இருந்தாலும் உயிரோட 1 வருஷத்துக்கு நான் உங்களோட உயிரோட இருந்தா திரும்பி வருவேன்னு சொன்னேன். இல்லாட்டி கடவுள் எடுக்குதோ என்ன இல்லையோ எனக்கு தெரியலன்னு சொன்னவர். என் பிள்ளை எங்கிருந்தாலும் என் பிள்ளைய மீட்டு தாங்கோ, அதை மட்டும் செய்தா போதும் எனக்கு. அவ கொழும்புல தான் இருக்கிறா. அவவே எனக்கு மேரட் தெரியாது, அது அவவே ஒரு முகவர் தான் ஏற்படுத்தி விட்டுருக்க. இவர் சொன்னவர் இந்த டைம் 4 மணிக்கு விசா கொண்டு வந்து தருவா. அந்த விசாவோட அவ தான் கூட இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளேயும் புள்ளி ஏற்றி விட்டவா. போன் நம்பர் எல்லாம் இருக்கு, போட்டோ இல்லை, போன் நம்பர் எல்லாம் இருக்கு. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாக்கிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது அம்பாறைக்கு கிழக்காக 82 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதுடன் இது இன்று இரவு அல்லது நாளை காலை புயலாக மாறும் என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவர் ந. பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், இப்புயலுக்கு வெங்கால் என பெயரிடப்படும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு தற்போது கிடைத்து வரும் கனமழை இன்னமும் அதிகரிக்கும். ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மந்தமான வேகத்தில் நகர்வதால் இதன் பாதிப்புகள் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருக்கும். இன்றும் நாளையும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு கனமழை கிடைக்கும். குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு தற்போது கிடைக்கும் மிக கனமழை தொடரும். திருகோணமலை, மட்டக்களப்பு, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார் மாவட்டத்துக்கும் கனமழை தொடரும். வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள பெங்கால் புயல் நாளை இரவு முதல் அம்பாறை மாவட்டத்தில் படிப்படியாக குறைவடையும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் தாழ்வான பகுதிகள், குளங்களின் கீழ் உள்ள பகுதிகள், ஆற்று வடிநிலங்களுக்கு அண்மித்த பல பகுதிகளுக்கும் வெள்ள அனர்த்தத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. பல குளங்கள் வான்பாய தொடங்கியுள்ளதோடு கனமழையும் கிடைத்து வருகின்றது. ஆகவே வெள்ள அனர்த்தத்துக்கான வாய்ப்புகள் அதிகரித்துக் கொண்டு வருகின்றது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் வீசும் வேகமான காற்று தொடரும். சில வேளைகளில் இந்த காற்று மணித்தியாலத்துக்கு 80 கிலோமீட்டரை விட வேகமாக வீசக்கூடும்.
வடக்கு மாகாணத்தில் இன்று இரவு முதல் காற்றின் வேகம் அதிகரிக்கும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகள் மிக மிக கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் கடற்தொழிலாளர்கள் எக்காரணம் கொண்டும் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது. கரையோரங்களில் நிறுத்தப்பட்டுள்ள படகுகளின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துங்கள். இந்த புயலின் பாதிப்புகள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்பதனால் உங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். போரில் உயிரிழந்த மாவீரர்களை போற்றி வழங்கும் மாவீரர்களுக்கான அலங்கரிப்பு ஆயத்த பணிகள் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் அலங்கரிப்பு பணிகள் நடைபெற்று மாவீரர் நாளை அனுஷ்டிக்க தயார் நிலையில் இருக்கின்றது. தமிழ் மக்களுக்கான உரிமை போரில் தமது உயிர்களை ஈகம் செய்த மாவீரர்களை போற்றி வணங்கும் மாவீரர் நாள் இவ்வாண்டும் கார்த்திகை 27ஆம் தேதியான நாளைய தினம் தமிழ் மக்களால் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த தமது உறவுகளை நினைந்து வருடம் தோறும் கார்த்திகை 27 மாவீரர் நாள் நிகழ்வுகள் தமிழர்கள் வாழும் தேசமெங்கும் அனுஷ்டிக்கப்படுவது வழமை. அந்த வகையில் இவ்வாண்டு மாவீரர் நாள் நிகழ்வுகளை மேற்கொள்ள தமிழர் தாயக பகுதிகள் மாத்திரமன்றி தமிழ் மக்கள் வாழும் தேசமெங்கும் தயாராகி வருகின்றது. அந்த வகையில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு நகர் பகுதி மற்றும் மாவீரர் துயிலும் இல்லங்களும் தயாராகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த 2024ஆம் ஆண்டு மாவீரர் தினத்தை முன்னிட்டு புதுக்குடியிருப்பு நகர்ப்பகுதியானது மிகவும் ஒரு எழுச்சிகரமான நிலையிலே இன்று தற்போது 2 நாட்களாக புதுக்குடியிருப்பு நகர்ப்பகுதி அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றும் அது அலங்கரிப்பு வேலைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. உண்மையாகவே இந்த புதுக்குடியிருப்பு நகர்ப்பகுதி இந்த முறை பார்க்கும்போது மிகவும் ஒரு எழுச்சியான ஒரு முறையிலே இந்த மாவீரர் தினம் சரியான முறையிலே அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. உண்மையாகவே எங்களது தமிழ் இனத்துக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த புதுக்குடியிருப்பு நகர்ப்பகுதியை அலங்கரிப்பதற்கு புதுக்குடியிருப்பு பிரதேசத்தைச் சேர்ந்த அனைத்து மக்களது ஒத்துழைப்பும் கிடைத்திருக்கின்றது. அவர்களது நிதியுதவியின் ஊடாகவே இன்று இந்த நகர்ப்பகுதி சரிவர அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த மாவீரர் தினம் புதுக்குடியிருப்பு நகர்ப்பகுதியிலே அனைத்து வர்த்தகர்கள், பணியாளர்கள், புதுக்குடியிருப்பு பிரதேசத்து மக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நிகழ்வு இம்முறை மிகவும் ஒரு எழுச்சிகரமாக நடப்பதற்கான சகல ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் இன்றைய இரவு பொழுது இந்த நகர்ப்பகுதி முழுமையாக மின்சார லைட்டுகளினால் அலங்கரிக்கப்பட இருக்கின்றது. உண்மையாகவே இந்த மாவீரர் தினம் இன்னும் நல்ல சிறப்பாக நடைபெற எல்லோரது ஒத்துழைப்புகளையும் இன்னும் எங்களுக்கு எங்களது இந்த வேலைக்கு நீங்களும் எல்லாரும் பங்காளிகளாக வேண்டும் என கேட்டு இரணைமடு குளத்திற்கான நீர்வரத்து அதிகரிப்பால் மேலதிக நீரை வெளியேற்றுவதற்காக வான்கதவுகள் இன்று திறக்கப்படலாம் என வெள்ள முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று பகல் வரை 36 அடி கொள்ளளவு கொண்ட இரணைமடு குளம் 27 அடியை அண்மித்துள்ளது. இரணைமடு குளத்தின் கீழ்ப்பகுதிகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள நீர்ப்பாசன குளங்கள் நிறைந்து வருகின்றது. பிரமந்தநாடு குளம், கனகாம்பிகை குளம், வன்னேரி குளம் ஆகியன வான் பாய்ந்து வருகின்றது. இந்நிலையில் தாழ்நில பகுதியில் உள்ள மக்களை அவதானத்துடன் செயற்படுமாறு மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவு அறிவுறுத்தி வருகின்றது. இந்நிலையில் கால்நடைகளை பாதுகாக்கும் நோக்குடன் பண்ணையாளர்கள் தமது கால்நடைகளை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து சென்றுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற வானிலையால் 163 குடும்பங்களை சேர்ந்த 468 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் பிற்பகல் 3 மணிக்கு வெளியிடப்பட்ட புள்ளி விவரத்தில் குறித்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் 56 குடும்பங்களை சேர்ந்த 193 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கரைத்துறைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் 19 குடும்பங்களை சேர்ந்து 66 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன்
ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் 50 குடும்பங்களை சேர்ந்த 153 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்கின்ற சீரற்ற வானிலை தொடர்பில் மக்கள் அவதானமாக செயற்படுமாறும், இடர் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் இடர் கிராம சேவையாளர் ஊடாக முகாமைத்துவ பிரிவு, போலீசார், ராணுவத்தினரின் உதவியை பெறுமாறும் மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவு அறிவித்திருக்கின்றது. இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தின் முத்தியங்கட்டு குளத்தில் நீர்மட்டம் உயர்ந்து வருவது மற்றும் நீரின் வரது அதிகரித்ததன் காரணமாக அதிக நீரை வெளியேற்ற வான்கதவுகள் திறந்து விடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் பாரிய குளங்களில் ஒன்றாக காணப்படுகின்ற முத்தியங்கட்டு குளத்துக்கான நீர்மட்டம் அதிகரித்து காணப்படுகின்ற நிலையில் முத்தியங்கட்டு குளத்தின் வான்கதவுகள் இன்றைய தினம் பிற்பகல் முல்லைத்தீவு மாவட்ட பிரதி நீர்ப்பாசன பொறியியலாளர் சிவபாத சுந்தரம் விகிர்தன், முத்தியன்கட்டு பிரிவு நீர்ப்பாசன பொறியியலாளர் திருமதி மஞ்சுளா ஜோய்ஸ்குமார் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களால் திறந்துவிடப்பட்டது. முத்தியன்கட்டு குளமானது 24 அடி வரை நீரை சேமிக்கக்கூடியதாக இருக்கின்ற நிலையில் தற்பொழுது 17 அடி 6 அங்குலம் வான்கதவுகள் வரை நீர்மட்டம் உயர்ந்த நிலையிலேயே குளத்தின் 2 கதவுகள் 6 இன்ச்சி திறக்கப்பட்டுள்ளன. எனவே முத்தியன்கட்டு குளத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ள மக்கள் மற்றும் விவசாயிகள் விழிப்புடன் இருந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுகின்றோம் எனவும், தாழ்வான பகுதிகளுக்கும் ஆற்றங்கரைகளுக்கும் செல்ல வேண்டாம் எனவும், அவசியமாயின் உயர்ந்த பகுதிகளுக்கு இடம்பெயரவும், பாதுகாப்புக்காக அதிகாரிகளின் வழிகாட்டல்களை பின்பற்றவும், தொடர்ந்தும் தகவல்களை பெற்றுக் கொள்வதையும் உறுதி செய்யவும் என முல்லைத்தீவு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதேவேளை பெய்து வருகின்ற தொடர் மழை காரணமாக வவுனியாவில் 7 குடும்பங்களை சேர்ந்த 24 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்திருக்கின்றது. தொடர்மழை காரணமாக வவுனியாவில் குளங்களின் நீர்மட்டம் அதிகரித்து வான்பாய தொடங்கியுள்ளதுடன் தாழ்நில பகுதிகளில் வெள்ளநீர் தேங்கியுள்ளது. வவுனியா வடக்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பரந்தன் கிராம அலுவலர் பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு அங்கத்தவரும், புளியங்குளம் வடக்கு கிராம அலுவலர் பிரிவில் 5 குடும்பங்களை சேர்ந்த 21 பேரும் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக பாதிப்படைந்துள்ளனர். வெண்கல செட்டிக்குளம் கிராம அலுவலர் பிரிவில் அதிவேக காற்றின் காரணமாக ஒரு குடும்பத்தை சேர்ந்த 2 பேர் பாதிப்படைந்துள்ளதுடன் ஒரு வீடும் பகுதியளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. எந்தவோர் அரசியல்வாதியும் அதிகார தத்துவம் கொண்ட எவரும் இனிமேல் சட்டத்தை விட மேலானவர்களாக இருக்க முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்க தெரிவித்துள்ளார். அனைவரும் சட்டத்துக்கு அடிபணிய வேண்டும். அதை போலவே சட்டம் பற்றி மக்கள் மத்தியில் சிதைவடைந்துள்ள நம்பிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும். சட்டத்தின் ஆட்சியானது உறுதிப்படுத்தப்படுவது இந்த நாடாளுமன்றத்தில் ஆக்கப்படுகின்ற சட்டங்கள் மூலமாக மாத்திரமல்ல. சட்டங்களை உருவாக்கினால் மாத்திரம் போதாது, அந்த சட்டங்கள் முறைப்படி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்ற உணர்வு மக்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் கடந்த காலம் முழுவதும் சட்டம் மீதான மக்களின் நம்பிக்கை சிதைவடைந்து காணப்பட்டுள்ளது. இந்த வகையில் குறிப்பாக ஜனாதிபதி என்ற வகையிலும் அரசாங்கம் என்ற வகையிலும் நாங்கள் இந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்களே. மேலும் நாம் எவரையும் பழிவாங்கவோ எவரையும் பின்தொடர்ந்து சென்று வேட்டையாட வேண்டிய தேவையோ எமக்கு கிடையாது. ஒவ்வொருவருக்கும் சுதந்திரமாக அரசியலில் ஈடுபடுவதற்கான உரிமையை நாங்கள் நிலைநாட்டுவோம் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்க குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு பிடியாணை பிறப்பிக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுள ரத்நாயக்க இன்று உத்தரவிட்டுள்ளார். குறித்த பிடியாணையானது யாழ்ப்பாணம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரூடாக பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பேஸ்லைன் வீதியில் 2021 மார்ச் 22ஆம் தேதி இடம்பெற்ற விபத்து தொடர்பிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது தனது காருடன் மோதி விபத்துக்குள்ளான மற்றொரு காரின் வாகன சாரதியை கடுமையாக தாக்கி காயப்படுத்தியதாக அர்ஜுனா மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சந்தேகத்திற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்ந்தும் வழக்கு விசாரணைகளில் முன்னிலையாவதை தவிர்த்து வந்த காரணத்தினால் அவருக்கு இன்று பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளில் பங்கேற்பவர்களை ஒளிப்படம் எடுக்க வேண்டாம் என பாதுகாப்பு தரப்பினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் கடற்தொழில் நேரியல் வள அபிவிருத்தி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் மாவீரர் வாரத்தை அனுஷ்டிப்பதற்கு எந்தவித தடையும் கிடையாது. அவர்கள் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்த முடியும் என்றும் சுட்டிக்காட்டினார்.
தொலைக்காட்சி ஒன்றின் அரசியல் நிகழ்வில் பங்கேற்று கருத்து வெளியிடுகின்ற போதே அமைச்சர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் அதில் மேலும் தெரிவிக்கையில், மாவீரர் தினத்தை தமிழ் மக்கள் இம்முறை எவ்விதமான கெடுபிடிகளும் அடக்குமுறைகளும் இல்லாமல் அனுஷ்டிக்க முடியும். அதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளில் பங்கேற்கும் மக்களை ஒளிப்படங்கள் எடுக்க வேண்டாம் என்றும் பாதுகாப்பு தரப்பினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே மக்கள் சுதந்திரமான முறையில் மாவீரர் வாரத்தை அனுஷ்டிக்க முடியும். அது அவர்களின் உரிமை. அதற்கு அரசு தடை எதுவும் போடாது என்றும் குறிப்பிட்டார். இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்பினுள் தொழில் நடவடிக்கையில் ஈடுபடுவதை தமிழக மீன்பிடித்துறை உறுதிப்படுத்தியுள்ளதாக அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்கள் கூட்டமைப்பின் தேசிய அமைப்பாளர் NV சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மாதகல் பகுதியில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் கிழக்கு மையம் கொண்டிருக்கின்ற சூறாவளி காரணமாக உயிராபத்து ஏற்படும் என்ற வகையில் இலங்கை கடல் எல்லைக்குள் இந்திய கடற்தொழிலாளர்கள் செல்ல வேண்டாம் என தென்னிந்திய மீன்பிடித்துறை எச்சரித்துள்ளது. இந்த எச்சரிக்கையினுடைய பொருளை பார்க்கின்ற பொழுது இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்பினுள் வந்து தொழில் செய்வதை தமிழக மீன்பிடித்துறை உறுதிப்படுத்த இருக்கின்றது. நாங்கள் பல தடவைகள் இது குறித்து அவர்களுக்கு எடுத்து கூறிய போது திசை மாறியும் காற்றின் அழுத்தம் காரணமாகவும் இலங்கை கடற்பரப்பினுள் இந்திய படகுகள் செல்வது இயல்பானது என்று கூறினார்கள். ஆனால் அவர்களது அறிவிப்பானது இலங்கை கடற்பரப்பினுள் இந்திய கடற்தொழிலாளர்கள் மீன்பிடிப்பது உறுதிப்படுத்தி இருக்கின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான 4 மாதங்களுக்கு இடைக்கால வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்காக நிதி மற்றும் திட்டமிடல் யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நிதி அமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் கொண்டுவரப்பட்ட யோசனைக்கு இவ்வாறு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதனை கூறியுள்ளார். இந்த இடைக்கால வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்திற்கான திகதி நேற்றைய தினம் மாலை நடைபெற்ற நாடாளுமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதுடன் அதற்கமைய டிசம்பர் 5 மற்றும் 6 திகதிகளில் அது நடைபெற உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான செலவு, கடன் சேவை மற்றும் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இடைக்கால வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முறையான கலந்துரையாடல்களின் பின்னர் அனைத்து பரீட்சை முறைகளிலும் மாற்றத்தை ஏற்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கல்வி சீர்திருத்தத்தில் விரிவான பல மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். இதன்படி தேசிய மக்கள் சக்தியின் விஞ்ஞாபனத்தில் கல்வியின் நவீனமயமாக்கல் மற்றும் விரிவாக்கம் தொடர்பிலான விடயங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் கல்வி தொடர்பான மாற்றங்களை அரசு மிகுந்த கவனத்துடன் நிரந்தரமான முடிவுகளை எடுக்கும் என்றும் உறுதியளித்தார். இதேவேளை பாடசாலை மாணவர்களுக்கான மேலதிக வகுப்புகளை தடை செய்ய தீர்மானம் ஒன்று எடுக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச அறிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அடுத்த வருடம் ஜனவரி மாத இறுதியில் நடத்தப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் இன்றைய தினம் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்படி எதிர்வரும் ஜனவரி மாத இறுதியில் வேட்புமனுக்களை கோருவதற்கும் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான திகதிகளை அறிவிக்க முடியும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். இந்த நிலையில் கட்சி தலைவர்களுடன் உத்தியோகபூர்வ கலந்துரையாடல் நடத்தப்பட்டு வேட்புமனுக்கள் தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறினார். இதேவேளை கடந்த சில நாட்களுக்கு முன்னரும் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விரைவில் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்படும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சீரற்ற காலநிலை காரணமாக தற்போது நடைபெற்று வரும் காப்போத உயர்தர பரீட்சைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி நவம்பர் 27, 28 மற்றும் 29 திகதிகளில் நடைபெற இருந்த பரீட்சைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் மாலை இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், நிலவும் சீரற்ற காலநிலையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார்.
மன்னார் மாவட்டத்தில் படையினர் வசம் காணப்படும் பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகளை மீள கையளிக்க கோரி வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். குறித்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடுகையில், மன்னார் மாவட்டத்தில் உள்ள முள்ளிக்குளம், தலைமன்னார், பியர், பள்ளிமுனை, வங்காளி ஆகிய கிராமங்களில் கடற்படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்ட மக்களின் காணிகள் இன்னும் அவர்களிடம் இருந்து மக்களுக்கு கையளிக்க முடியாத நிலையில் உள்ளன. குறிப்பாக முள்ளிக்குளத்தில் உள்ள மக்களின் விளைநிலங்கள் மற்றும் குடியிருப்பு காணிகள், தலைமன்னார் பியரில் உள்ள சதசகாய அன்னையின் கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு சொந்தமான காணிகள், வங்காளை நானாட்டான் வீதியின் ஓரத்தில் உள்ள தனிநபர்களின் காணிகள் மற்றும் பள்ளிமுனையில் குடியிருப்பு காணிகள் ஆகியவை விடுவிக்கப்படாமல் உள்ளது. முள்ளிக்குளத்தில் 2007ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இக்கிராமத்தில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டனர். 2016ஆம் ஆண்டு 100 ஏக்கர் விடுவிக்கப்பட்டது. மேலும் 900 ஏக்கர், அதாவது 4 குளங்கள் கொண்ட விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்பு நிலங்கள் உட்பட அனைத்தும் விடுவிக்கப்படாமல் உள்ளது. வடமேற்கு கடற்படை தலைமையகம் இந்த பகுதிக்குள் நிறுவியிருப்பதனால் அவர்கள் விடுவிக்க முடியாத நிலையில் உள்ளனர். தலைமன்னார் பேயர் சதா சகாய அன்னையின் ஆலயம் மற்றும் தேவாலயத்தை சுற்றியுள்ள நிலமும் படையினர் வசம் உள்ளது. இந்த நிலமும் தேவாலயம் மன்னார் மறைமாவட்டத்துக்கும் மறைமாவட்ட ஆயருக்கும் மக்களுக்கு சொந்தமானது. சுமார் 10 ஏக்கர் நிலம் வடமத்திய கடற்படை கட்டளை தலைமையகம் இதற்குள் நிறுவப்பட்டுள்ளது. இந்த கிராமத்தில் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஞாயிறு வழிபாடுகள் நடத்த அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பள்ளிமுனை கடற்படை முகாம் அமைக்கப்பட்ட பகுதி மக்களின் குடியிருப்பு பகுதிகளுக்கு சொந்தமான காணியாகும். கடற்படையினர் 2005ஆம் ஆண்டுக்கு முன்னர் இப்பகுதியில் முகாமிட்டு வசித்து வருகின்றனர். வங்காளை நானாட்டான் வீதியில் கடற்படை முகாம் அமைந்துள்ளது. இந்த நிலம் ஒரு தனிநபருக்கு சொந்தமானது. எனவே மன்னார் மாவட்டத்தில் படையினர் வசம் உள்ள மக்களின் காணிகளை விடுவித்து மக்கள் தமது சொந்த நிலங்களில் சுதந்திரமாக வாழ வழிவகை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்றும் குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.